இன்னைக்கு சினிமா நடிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு வரலாமா என்கிற ஒரு மிகப்பெரிய டிபேட் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு தச்சாசாரி அரசியலுக்கு வரலாம், ஒரு எழுத்தாளர் அரசியலுக்கு வரலாம், ஒரு சமையல்காரர் அரசியலுக்கு வரலாம் என்பது போல் இந்த சமூகத்தில் யாவரும் அரசியலுக்கு வரலாம். அரசியல் என்பது ஒரு திறந்த இடம். யார் வேண்டுமானாலும் இங்கே வந்து அரசியல் செய்யலாம். இது திறந்து கிடக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு வெளிப்படையான ஒரு இடம். எல்லோருக்கும் அது சமமாக வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு இடம். அரசியலுக்கு வருவதற்கு ஒருத்தர் PhD செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தர் படிக்காம விட்டாலும் அவர் அரசியலுக்கு வரலாம் தான் என்னை பொறுத்தவரை. ஆனால் ஒரு அரசியலுக்கு வருவதற்கு நமக்கு மிகவும் அடிப்படையாக வரலாறு தெரிந்திருக்க வேண்டும். இந்த சமூகத்தின் வரலாறு தெரிந்திருக்க வேண்டும். இந்த சமூகத்தின் வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொண்டால்தான் நீங்கள் அரசியலுக்கு வர முடியும். அப்ப அரசியல் என்பது இங்கே இருக்கக்கூடிய எல்லா துறைகளையும் விட அதிக பொறுப்புமிக்க ஒரு துறை, அதிக அறிதல் தேவைப்படுகிற ஒரு துறை, அதிக பொறுப்பும் அதிக அக்கறையும் தேவைப்படுகிற ஒரு துறை. அப்ப நாம் இன்றைக்கு அரசியலுக்கு வர வேண்டும் என்றால் நாம் இவ்வளவு விஷயங்களை தெரிந்து கொண்டு வர வேண்டும். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நிறைய அரைவேக்காடுகள் தற்கூரிகள் அரசியல் இருக்காங்க. அவங்கள பார்க்கும் போதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய கோபம் வருகிறது. அரசியலின் அடிப்படையை, இந்த நிலத்தின் வரலாற்றை, இந்த நிலத்தின் ஒரு 50 ஆண்டு வரலாற்றை கூட அறிந்து கொள்ளாமல் அரசியலுக்கு ஒருவர் வருவாரேயானால் நாம் அதை விமர்சிக்கிறோம். நமக்கு அங்கே கோபம் வருகிறது. இந்த நிலத்தின் வரலாற்றை அறிந்து கொண்டு, இந்த நிலத்தின் சமூக வரலாற்றை அறிந்து கொண்டு ஒருவர் அரசியலுக்கு வரும் பட்சத்தில்தான் அவர் எதற்காக நிற்க வேண்டும், அவர் யாருக்காக பாடுபட வேண்டும், இந்த நிலத்திற்கு அடுத்து என்ன தேவை, இந்த நிலத்தின் வருங்காலம் எதை பற்றியது. அல்லது தமிழ்நாட்டின் அரசியலுக்கு ஒருத்தர் வருகிறார் என்றால், இன்றைக்கு தமிழ்நாடு என்பது இந்தியாவின் எத்தகைய மாநிலம், அல்லது தரவரிசை பட்டியலில் தமிழ்நாடு எங்கே இருக்கிறது இந்தியாவின் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது என்கிற ஒரு அடிப்படை அறிவோடு ஒருவர் அரசியலுக்குள் வரும்போதுதான் அவருக்கு இந்த அரசியலின் திசை தெரியும். இங்கிருந்து நாம் எங்கே செல்ல வேண்டும், நாம் எதை பேச வேண்டும், நாம் யாருக்காக பாடுபட வேண்டும், இந்த மாநிலத்தை எங்கே அழைத்து செல்ல வேண்டும், இந்த மக்களை எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டும். அப்ப இதற்கு நிறைய அனுபவமும் நிறைய வாசிப்பும் நிறைய அடிப்படை அறிதலும் வேண்டும். அதான் நம்ம சொல்றோம், யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். வருபவர் இன்ஃபார்ம்டாக வர வேண்டும்.